மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புதுசான ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். வெளிநாட்டு முதலீடுகளை கவரும் விதமா தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 9 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஜப்பான், சிங்கப்பூர் நாடுகள்ல இருக்கிற தொழில் முனைவோர்களுடனும் அந்த முதலீட்டாளர்களுடனும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்வதற்காக இங்கிருந்து அவர் ஜப்பான் அண்ட் சிங்கப்பூருக்கு போயிருந்தாரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இதுல இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். அது என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? எஸ், 9 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் அங்க போயிட்டு என்னென்ன புதுவிதமான ஆடைகளை உடுத்தினாரு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வாங்க பார்க்கலாம். மே 23ஆம் தேதி சென்னையில இருந்து விமானம் மூலமா சிங்கப்பூர் போன முதலமைச்சர் கூட அவரோட மனைவி துர்கா ஸ்டாலினும், தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, தலைமை செயலாளர் இறையன்பு இவங்க எல்லாருமே அவர் கூட போயிருந்தாங்க. 23ஆம் தேதி சிங்கப்பூர் போன நம்மளோட மு.க. ஸ்டாலின் சிங்கப்பூர்ல நடந்த ஒரு மாநாட்டில் பர்பிள் கலர் ஷர்ட் போட்டுட்டு, வேட்டி போட்டுட்டு, பட்டு துண்டு போட்டுட்டு ரொம்ப கம்பீரமா தன்னோட மனைவி துர்கா ஸ்டாலின் கூட மீட்டிங்கை அட்டன் பண்ணினாரு. 2 நாள் பயணமா சிங்கப்பூர்ல முடிச்சிட்டு 25ஆம் தேதி ஜப்பான் போனாரு. ஜப்பான் போன முதலமைச்சர் டோட்டலா அங்க அதுக்கேத்த மாதிரி ரொம்ப சூப்பரா மாறிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், அவர் ஜப்பான்ல ஃபுல்லாவே அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வேற லெவல்ல போனாரு. 25ஆம் தேதி ஜப்பான்ல நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நம்மளோட மு.க. ஸ்டாலின் பாசி கலர் கோட் போட்டுக்கிட்டு, கிரீம் கலர் ஷர்ட் போட்டுட்டு ரொம்பவே கம்பீரமா நடந்து ஸ்டேஜில் போயிட்டு சூப்பரா பேசினாருங்க. அதுல அவர் பேசின ஒரு விஷயத்தை பத்தி நான் சொல்றேன். முதலீடுகளுக்கு தமிழ்நாடு தான் உகந்த மாநிலம் அப்படின்னு உரக்க சொல்லியிருக்காரு ஜப்பான்ல. 26ஆம் தேதி ஜப்பான்ல இருக்கிற கோமட்சு அப்படிங்கிற ஒரு தொழிற்சாலையை பார்வையிட்டு இருக்காரு. அதுக்கு போன நம்ம மு.க. ஸ்டாலின் டார்க் ப்ளூல பேண்ட் அண்ட் ப்ளூ கலர்ல கோட்டு, உள்ள ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிட்டு, கேப்பும் போட்டுக்கிட்டு ரொம்பவே கெத்தா போய் பார்வையிட்டாருங்க. அதுக்கப்புறம் டோக்கியோல நடந்த ஒரு மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பட்டு வேட்டி சட்டையை அணிந்து கம்பீரமா ஸ்டேஜில் ஏறி பேசினது மட்டும் இல்லாம அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க எல்லாரோடவும் சேர்ந்து அவரே ஸ்டேஜ் மேல நின்று சூப்பரா ஒரு செல்ஃபி எடுக்கிறாருங்க. 30ஆம் தேதி நடந்த ஒரு மீட்டிங்ல கிரே கலர்ல ஷர்ட்டும் ஒரு ப்ளூ பேண்ட்டும் போட்டுக்கிட்டு ரொம்பவே பார்க்க வேற லெவல்ல இருந்திருக்காருங்க நம்ம மு.க. ஸ்டாலின். அவருக்கு ஏத்த மாதிரி ஜப்பான்ல போயிட்டு நம்ம துர்கா ஸ்டாலின் அம்மாவுமே சுடிதாருக்கு மாறி இருக்காங்க. அங்கிருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா சென்னைக்கு வந்த நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு கிரே கலர் ஷர்ட் போட்டு மேலே ஒரு பிளாக் கலர் கோட்டு போட்டு அப்படியே வந்து சென்னை ஏர்போர்ட்ல வந்து நின்று நம்மளோட செய்தியாளர்களுக்கு எல்லாமே பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வேற லெவலில் இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி போன வருஷம் துபாய் போன நம்ம மு.க. ஸ்டாலின் 6100 கோடியை இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற 15000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த சிங்கப்பூர் ஜப்பான் பயணங்களையும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலயமா இன்னும் பல ஆயிரம் பேருக்கு நம்ம தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்களை கொண்டு வர போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்மளோட மு.க. ஸ்டாலின் இந்த 2 வருஷத்துல நிறைய விஷயங்கள் நமக்காக செஞ்சிருக்காரு. இன்னும் இருக்க போற வருஷங்கள்ல என்னென்ன செய்யறாரு அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நான் கொடுத்த இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே புதுசாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிரோஷா.